கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள். நம் குருஜியின் ஆசிர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ், பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற www.guruvinkarunai.com ஆர்டர் செய்யவும். ஐயா திரு பரஞ்சோதி அவர்களை மேடை கலைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் நம்ம பரம்பூர் அறக்கட்டளை பற்றி, அங்க இருக்கக்கூடிய சேவைகளை பற்றி அவர் பேசுவார். குருவே சரணம். என்னை சூட்சுமமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற குருமார்களையும் வணங்கி, ஸ்தூலமாக நின்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற குருஜி மகாவிஷ்ணு அவர்களையும் வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, எப்போதுமே பேசுவேன். குருஜி உக்காந்துட்டாருன்னா முன்னுக்கு அது எல்லாமே ஆஃப் ஆயிரும். இருந்தாலும் குருஜி கூட சில காலங்களாக, சில வருடங்களாக பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் சில அனுபவங்களை நான் உங்களோட பேசுவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்போ அங்கே என்ன மலேசியாவில் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சார்பாக என்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அன்னதான விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் தனித்து வாழும் தாய்மார்கள் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த மலேசியா அந்த ஃபோனை ஹேண்டில் பண்ணும்போது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, தனித்து வாழும் தாய்மார்களுக்கு இன்னைக்கு குருஜி மகாவிஷ்ணுவோடைய சொற்பொழிவு கேட்ட பிறகு நிறைய பேர் மாற்றம் ஆகுறாங்க. நிறைய நிம்மதி ஆகிறது மனப்பூர்வமாக அதை மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதே சமயத்தில் மாணவர்கள் தான் இன்னைக்கு இன்டர்வியூல கூட கேட்டாங்க. மாணவர்கள் ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துக்கு. மாணவர்களுடைய மாற்றங்களை பண்ணுன்றதுக்காக நிறைய தமிழ் பள்ளிக்கூடங்களில் இன்னைக்கு போயிருக்கோம். அடுத்த கட்டம் குருஜி மகாவிஷ்ணு கூட சேர்ந்து நிறைய இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும் என்ற நோக்கத்தில் மலேசியாவில் சரி, சிங்கப்பூர்லும் சரி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய தன்னார்வ தொண்டர்கள், அதாவது வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க கூட பேசுறதுக்கு சிலர் கூட வாய்ப்பு கிடைச்சி, என்னன்னு பார்த்தோம்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஞானத்தில் இருக்கிறாங்க. எனக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் பாதங்களை தொட்டு வணங்கணும் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா இந்த மாதிரி பணியில ஈடுபடுத்தி கொள்றது பண்ணிக்கும் போது தன்னை உயர்த்திக்கு தான் பார்ப்பாங்க. ஆனால் நிறைய பேர் நிறைய ஞானத்தில் இருக்கிறாங்க. தற்பெருமை இல்லாம ரொம்ப அடக்கமாகவும் பணிவாகவும் இருந்து இந்த பயணத்தை பண்ணிட்டு இருக்காங்க. வாய்ப்புக்கு நன்றி. குருவே சரணம்.